மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். என்ன தங்க சொல்ற? அடியே வாரோஸ் எக்கோ என்ன ரெடியோ அரண்டு போய் நிற்கிறிய? எம்மா என்ன சொன்னா நீ பாசத்தை கொட்டி 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 எனக்கு திணிச்சது மாதிரி அதை அப்படியே ஓவர் டேக் பண்ணி பாசம் மலையா பொழிவாளுங்கம்மா. பாசம்னா பாசம், உங்கள் வீட்டு பாசம் இல்லை, எங்கள் வீட்டு பாசம் இல்லை, அப்படி ஒரு பாசம். அப்புறம் நீ சமைக்கிற சாப்பாடுலாம் என்ன சாப்பாடுமா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த அன்றைக்கி நம்ம அக்கா சிலமாக்கா நம்ம குண்டமாக்கா அப்படி சமைச்சு போடுமா. அது கைப்பக்குவம் உலகத்துல எங்கேயுமே சாப்பிட்டது இல்லையே. அப்படியே அழகோட சமைச்சு போடுமா. உன் சாப்பாடியாவும் எனக்கு வராது. ஆக மொத்தத்தில் உங்கள் யாருமே வரவிடாமல் ஆக்கினது 2 பேர் தான்மா. அது 2 பேர் தான். அப்படி எனக்கு கண்ணுக்கு கண்ணாக இருந்து அம்மா அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து என் செல்லம்மாக்காவும் என் மனரோசாவும் தான்மா நீ பார்த்துக்கிட்டது. தெரியும்படி தெரியும், எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். ஏன் பக்கி அத ஒழுங்கா சொல்லலாம்ல, இல்ல எமோஷனலோட சென்டிமெண்டோட சொல்லலாம்ல. அது இப்படி சுத்தி வச்சு பாக்குறியே, சுத்தி வச்சு சொல்றியோ? உங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியாதோ? உங்க அப்பா வேற குறுகுறு பாக்குறாரு. உங்க எல்லாரும் நாங்க தான் பிரிச்சு வச்சோம்னு சொல்லிட்டு அறுவாள் எடுத்து ஒரே பட போட்டு விட்டாரலாம். என்ன பண்றது? குடும்ப புள்ள குட்டி என் புருஷன் இருக்காரு முக்கியமா. இங்க பாருங்கத்தா, உங்க 2 பேருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறோம்னு எனக்கு தெரியல. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒரு பொண்ணு பிரசவத்துக்கு தாய் இல்லாம அவ சமாளிச்சு வரான்னா கூட உள்ளவங்களதான் சொல்லணும். தாய்க்கு தாயா இருந்து பார்த்தோம்னு சொல்றா பத்தியலா. இந்த காலத்துல ரத்த சொந்தமே கூட பிறந்த பரப்புகளே பார்க்காத நேரத்துல நீங்க யாரு எவருன்னு எங்களுக்கு தெரியாது, ரத்த பந்தமும் இல்லை. ஆனா பழகுன பழக்கத்துக்கு உசுரா இருந்து என் பிள்ளைய வழி நடத்தி பார்த்து அடிச்சு கொண்டு இம்புட்டு உதவிகரமா இருந்திருக்கிறேம்மா. உங்களை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குடி, பெருமையா இருக்குது. நம்ம பிள்ளையே பச்சை பிள்ளையே அவ இப்படி கட்டிட்டு போயிட்டாலே என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோ, வாழுவாளோ இல்லை விரட்டி விட்டுருவாங்களோ, வாழ்க்கை வீணா போயிருமோ, எப்படி குடும்பம் நடத்துவா, ஒரு வேலை பார்க்க தெரியாதே, ஒன்றும் பேச தெரியாதே, விளையாட்டுத்தனமா தெரியவாளே அப்படின்னு பதறி போய் இருந்தேன். உங்களோட அரவணைப்புலையும் உங்களோட பேச்சிலையும் இருந்து அவன் நல்லபடியாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு இப்போதான் தெரியுது எனக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அவன் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணம் நீங்களும் தான். அவங்க புருஷன் மட்டும் இல்லை, அவன் மாமியா மட்டும் இல்லை, கூட சேர்ற நப்பும் தான். உங்க நட்பு நல்லா இருக்க போகுது. இன்னைக்கு அவ இம்புட்டு மாறி போயிருக்கா. இப்போ எம்புட்டு வேலை பார்க்கறா வெட்டி பார்க்கறாலாம் எனக்கு தெரியாது. ஆனா என் பிள்ளையா என் வீட்டுல இருந்தவ இப்போ இருக்கிற அந்த எட்டவள்ளி இல்ல, மாறிட்டா, முழு மனுஷியா மாறிட்டா. இன்னும் மாறியவ நல்லபடியா வாழணும், நல்லபடியா இருக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயோ அம்மா, என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்க நேரத்துல அப்படி கண்ணு கலங்குறியே? ஐயோ கண்ணு கலங்காதியம்மா, உங்க புள்ள ஐயோ சொல்லப்படா நாங்க எங்க அவளை பாத்துக்கிட்டான். ஏக்கா சொல்லு காப்பா, பெரிய மனுஷி அழுகுறாங்க. நாங்க எங்க பாத்துக்கிட்டான்? அவதான் கலகலப்பா இருந்து எங்களை பாத்துக்கிட்டா. ஆமா ஆமாம்மா, அவ சொன்ன மனரச சொல்றது நெசந்தே. குடும்பத்துல 1000 சண்டை சச்சரவு பிரச்சனை எது இருந்தாலும் மன சோர்ந்து போய் உட்கார்ற நேரத்துல தட்டி இழுத்து தூக்கி விடுவா. அவ இருக்கிற இடம் அப்படி கலகலப்பா வச்சுக்கிறவா. யாரையும் சங்கடப்பட விட மாட்டா, கவலைப்பட விட மாட்டா. அவளுக்கு சந்தோஷப்படுத்த மட்டும்தாம்மா தெரியும் உங்க மகளுக்கு. ஆமா. ஐயோ அக்கா, அந்த அம்மா பேசுறதுல பத்தியா டீ கொடுக்க மறந்துட்டான். அக்கா குடுக்க குடி, சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, டீ குடுக்க குடிப்பாங்க. அடடா ஆமா, மறந்தே வச்சுல. பெரியம்மா இந்தாங்க டீ எப்படிங்க குடிங்க. ஐயோ அக்கா, எங்க அப்பா அம்மா 2 பேரும் டீ குடிக்க மாட்டாக்கா. சுக்கு இஞ்சி மிளகு எல்லாத்தையும் அச்சு போட்டு பால் தாக்கா குடிப்பாங்க. எங்க பாத்தீங்களாங்க, நம்ம புள்ள நம்மள மறந்துருச்சு, அவளை தலையை முழியிரு நினைக்காத ஒருத்தையை நினைச்சுக்கிட்டு நம்ம ஏன் அழுதுகிட்டு இருக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கணும் சொல்லுவியலே. நம்ம குடிக்கிற பாலில் என்னென்ன போட்டு குடிப்போம்னு கூட அவ சொல்றா. மறந்துட்டோம்னு சொல்றியே. அப்புறம் தெய்வானே, வந்தோம் விசேஷம் முடிஞ்சிருச்சு, கிளம்ப வேண்டியதானே? கிளம்புறீங்களா? அதுக்குள்ளேயுமா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. என் கூட இருந்து 1 வாரம் தங்கிட்டு தான் போகணும். அதானே ஏங்க பெரியம்மா, எத்தனை வருஷம் கழிச்சா பிள்ளைய பாத்திருக்கீங்க, இருந்து அடிச்சு பேசி இருந்துட்டு 1 வாரம் கழிச்சு போறது. இல்லதா, எல்லாம் போட்ட வடிக்கு அப்படி அப்படியே கிடக்குது. போய் வேலை வெட்டியை பார்க்கணுமா இல்லையா? என்ன தெய்வானே? சரிங்க. என் தங்கமே என்ன பெத்தாரு, என் ராசாத்தி, என் தங்கம் பெத்த தங்கமே, என் நெட்டமா பெத்த நாளகியே. ஐயோ அம்மாச்சி, ஒரு நைட்டு உன் கூட இருந்து தங்கி இருக்க முடியலையே. உன் கூட இருக்கணும்னு ஆசைதான். தாத்தா கூப்பிடுறாரு. ஆமாய்யா, அவளுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா பொசுக்குன்னு பொட்டுன்னு போயிடுவா, ஒரு மாதிரியா இருக்கும்ல. சரி, நீங்க தான் வேலை வெட்டி கிடக்குதுன்னு சொல்றியே, நீங்க போனாலும் பெரியம்மாவை விட்டுட்டு போனா இருப்பாங்கல்ல பேத்திக்கிட்ட. பேத்தியை பார்த்த மாதிரி இருக்கு, மகளோட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். என்ன தெய்வானே, அப்ப இருக்கிறாருந்தா இரு, நான் போறேன். அது வந்துங்க. சரி இரு இரு இரு, அப்படியே மனசு இல்லாம வந்து அங்கே புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கா?
அப்புறம் என்னையும் இங்கே வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். உன் பேத்திக்கிட்ட இரு. ஆமாம், நானும் சீரை எல்லாம் அனுப்பி ரெடி பண்ணி அனுப்பி விட்றேன். நீயும் உன் தம்பியும் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சு வச்சு கொடுத்துட்டு வாங்க. சரிங்க. அப்படி போட அருவாளை. அம்மா அப்போ எப்போ தேங்க்ஸ் போ. நீங்களும் இருந்தால் நல்லா இருக்கும். டேய் தம்பி அப்பு பாத்தியா? பார்த்து கோடாலி ஒரு ஈராமவே சரியில்லாதது, நேர காலமும் சரியில்லாம இருக்கு. பாத்தியா? பார்த்து விடுடா. அம்மா நான் பார்த்து தாம்மா விட்டுறேன், சும்மா இருமா நீ. என்னமோ தொண்டை கரகரப்பாவே இருக்கு. என்ன பனியாலம் போய் கோடைக்காலம் வந்துருச்சு, தொண்டை இப்ப போயிட்டு கரகர கரகரன்னு. அத்தை மீனா, அடியே மீனா, அத்தைக்கு ஒரு டம்ளர் டீயை போட்டு கொண்டுட்டு வாங்க, இஞ்சியை தட்டு போட்டு. ஆமா, மரத்தண்ணி ஆச்சு கொண்டுட்டு வாமா. என்னத்தா மரக்காப்பியா? இருங்கத்த போட்டு கொண்டு வரேன். அடி இது யாரு விடுடி? நல்லா இருக்கே இடம் கிட்ட, நல்லா தோட்டமும் தரவுமா மரமும் மட்டையுமா நல்லா இருக்குதே வீடு. இதான் நம்ம ரோசாப்பூர் ரவிகக்காரி மணரோசாவோட மாட மாளிகை. அந்த வெள்ளக்காய் அம்மாவுத வீடா? சின்ன வீடா இருந்தாலும் எப்படி அடுக்கி அடுக்கி எப்படி சுத்தம் பத்தமா வச்சிருக்காங்க. வாச வெளி தெருவெல்லாம் கூட்டி போட்டு பத்தியா முத்தம் எப்படி கிடக்குன்னு வலு 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 வலுன்னு நல்லா இருக்க முடியுங்கிட்டு. நல்லா காத்த பத்தியா சிலு சிலுன்னு தென்னை மர காத்து. பாடுறா, வெள்ளத்தாயி அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆயிடுச்சா? வேர்ல்டு ஃபேமஸ் வெள்ளத்தாயி, வேர்ல்டு ஃபேமஸ் வெள்ளத்தாயின்னு சொல்லிட்டு தெரியுமே. வாமா வாமா அம்மா, அதான் டோராமண்டா உட்காந்துருக்கு. ஐயோ நீங்க தானா? கண்ணு கருத்து ஒன்றும் தெரியல, யாரோ வர நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க உட்காருங்க. உட்காரு உட்காருவோம். ஆமா, இவதான் அங்கே கூட்டிட்டு போறேன் இங்கே கூட்டிட்டு போறோம்னு நம்ம வள்ளிதே. எப்பா மூட்டு வலிதே, மூட்டு வலிதான் ஒன்றும் பண்ண முடியலையே. ஐயோ அம்மா எதுக்கு எந்திரிச்சியே? உட்கார முடியாதானே? இருக்கட்டும் இருக்கட்டும்டா, வராதவங்க வந்திருக்கியே, உட்காந்துக்கிட்டு இருக்கலாமா? வாங்க உள்ள போவோமா? மீனா மீனா, நம்ம வள்ளிக்குட்டியோட அம்மா வந்திருக்காக. மரக்காப்பி போட வேணாம், பிரிச்சுக்கல. அந்த பால் கிடக்குது, 10 ரூபா பாக்கெட்டு கிடக்குது, அதில் போடு. ஆமா ஆமா, மாடு செனையா நிற்குது, அதனால பால் இல்லாட்டி நம்ம ஊற்றுவோம், ஊருக்கே நம்ம தான் ஊற்றுவோம். பால் செனை மாடாக இருக்கவும் 10 ரூபா பால் 20 ரூபா பால் பாக்கெட்டு வாங்கிக்கிறது. பால் காப்பி போடுப்போ. ஏத்தோ டோராமண்டா, ஆமாம் மணரோசாவை ஆளைய காணா? ஆமாடி வள்ளி, 2-3 நாளாக உன் வீட்டு பம்சனம்னே தெரிஞ்சால, வேலை வெட்டிக்கு ஒன்றும் போகல. அதான் துணி கடைக்கு போயிட்டு அடி காலையிலே எந்திரிச்சு ஓடிட்டா. அந்த பக்கி எருவ மாட்ட சொல்ல தானே செஞ்சேன், எனக்கு ஒரு நாள் கூட லீவு போடணும். ஆமாம், சீசன் ஒன்றும் இல்லை, அப்புறம் ஏன் போனா? மனசன துணி கடை வச்சிருக்கோப்பா. துணி கடையா? துணி கடையை வச்சு கிழிச்சு போட்டாலும். ஆமா, அவங்க 10ஆவதோ 9ஆவதோ படிச்சிருக்கா. அந்த அளவுக்குலாம் அவன் விவரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமா, துணி கடைக்கு வேலைக்கு தான் போறேன். மணரோசா வீட்டில் இல்லாத தைரியத்தில் டோராமண்டா என்னென்னலாம் அடிச்சு விடுது, கதையை அடிச்சு விடுதேன். ஏய் ஓய் டோராமண்டா, என்ன மாமியா? அத்தாடியாத்தோ, இந்த மாமியாக்கெல்லாம் பெரிய ஆளாக தான் இருக்குதுங்க. மணரோசாட்ட போட்டு கொடுக்கவா? போட்டு விடவா? ஐயா அடிய வள்ளிக்கொட்டி நல்லா இருப்பேன், எதையும் சொல்லி இல்லி தொலைஞ்சு வராதடி. இப்படி தாப்பா உங்க மக அவளெல்லாம் கூட்டாளி, இவளை வச்சுக்கிட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமா, பக்குன்னு அடிய வள்ளி, நீங்கள் இருக்க வந்து நம்ம ஆளுகளும் தானே சொன்னேன். வெளி ஆளுகிட்டலாம் சொல்லுவேன்னா என் மருமக நல்லவ அப்படி இப்படின்னு புகழ்ந்துதான் தள்ளுவேன். பெருமை தான் பீத்துவேன் என் வீட்டுக்காரியை பற்றி. ஏதோ நம்ம ஆளு இருக்கவும் உண்மையை சொல்லி சிரிச்சு போட்டேன். பத்தியம்மா, மருமக பேர சொன்னோன்னு எப்படி அடங்கி ஒடுங்கி நடக்குதுன்னு. இதுதான் நம்ம டோராமண்டாத்தலோட பவர். ஏதோ பயப்படாத, பிரசரசர் வந்து போய் சேர்ந்துட போற, அது வேற நார்மல் ஆயிருச்சோ, பயப்படாத, நான் சொல்ல மாட்டேன். அக்கா இந்தாங்க அம்மா, வாங்கம்மா. நெட்டக்கா உங்க அம்மா அழகா இருக்காங்கக்கா. இவ யாரும் தெரியுமா? நம்ம மனரோசா இருக்கல, அது அன்பு பண்பு நேசம் பாசம் எல்லாம் முகிந்த தங்கோச்சி. சரி, நல்ல லட்சணமான பிள்ளையா இருக்குது. என்ன இப்படி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், சுருளின்னு அந்த பக்கம் விறகு உடைச்சிக்கிட்டு இருக்காப்ல. யோ சுருளி இங்க வா, எங்க அம்மா வந்திருக்குதா. ஐயோ தம்பி தான் ஆரசா வீட்டுக்காரரா? ஐயோ தம்பி, ஆடுன்னு தெரியல, விழுந்து பந்தில வேலை பார்க்கவும் அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைடுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஆமா, அவங்ககிட்ட பேச கூட இல்லை. ஆமாம்மா, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம்மா. நெட்டு ஒரு வழியாக அம்மாவை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாச்சு. அம்மோ, இப்போ மனரோசா வீட்டுக்காரர் மட்டும் இல்லைம்மா, 9, 10, 11, 12 கணேசபுரத்தில் படிச்சல,
அப்போது சுருளையும் என் கூட தான் படிச்சாப்புல. நாங்கெல்லாம் வாலிபா தோஸ்துமா. அப்புறம் வீட்டில் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னா ஆமாம்மா வனராசாவுக்கு ஒரு ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று ரெட்டை குழந்தை. அது ரெண்டு பாவம் காலைல தூங்குங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்புறம் இந்த சங்கிலி கருப்பு ஒன்று மொத்தம் 3 பிள்ளைய. ஐயா வீட்டுக்குள்ள வராம இவ வரத்தி தன வந்தவங்களை வாசல்லே நிக்க வச்சு முத்தத்திலே பேசிக்கிட்டு இருக்க. உள்ள வாங்க நீங்க. அவ அப்படித்தான் அவங்க மக வாய திறந்தானா நிப்பாட்ட மாட்டா. எதையாவது பிடிச்சி எதையாவது பேசிக்கிட்டு இருப்பா. நீங்க வாங்க. அத்தோ டோரமடத்தோ எங்கள் மாமியை வர வடையும் பச்சையும் கொடுத்து எப்போ வருவேன்னு சம்மதிக்காக காத்து கிடக்குது. நாங்கள் அப்படியே வந்ததோடு அப்படியே பத்தக்க விட ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே வீடு போய் சேர்றோம். அப்புறம் வீட்டு பக்கம் எல்லாரும் வாங்க நீங்கள் எல்லாம். அடி நேத்து அவ வர சொன்னா இப்போ 10 வீட்டுக்கு போறிய என்ன இப்படி கேக்குறிய? அந்த பிள்ளைய வாங்க வாங்கன்னு சொல்லிச்சுல்ல. டோரமடத்தோ யூ டோன்ட் ஃபீல், நான் பார்த்துக்கிறேன். ஏன் போய் என் தலையில் நானே சூனியம் வச்சுக்கிறதுக்கா? அதெல்லாம் தெரியாத எனக்கு. சரி ஆமா அவளும் வரல நினைச்சுக்கிறவா. ஒரு 8 அப்படி தலையை காமிச்சிட்டு போங்க. ஆமா வெயில வத்தியில காலையிலேயே பல்ல இழிச்சுக்கிட்டு அடிக்குது. அப்புறமா நாங்க வரோம். பார்த்து போங்க. ஆனா வாக்கே கிடக்குது பார்த்து முடியும். அம்மா பார்த்து கூட்டிட்டு போ. அக்கா புரியுங்க. டீ போட்டேன். டீ குடிச்சிட்டு போங்க. ஏ மீனு டீ போட்டு வந்து கையில ஏந்திட்டு நிப்பாங்க. சூடு ஆறப்போது கொடுத்து தொலை. எட்டுக்கா எம்பிட்டு அழுதீங்க. எல்லாம் சந்தோஷமா முடிஞ்சிருச்சுல. இனி நெட்டுவக்காவை கையிலே பிடிக்க முடியாது. என்னடி மீனு இன்னும் 4 நாள் இருமானா இருக்காது வலைய. ஆமா ஏய் மீனு உன் வீட்டுக்கு தான் போறேன். அங்க எதுவும் செய்தி சொல்லணுமா? எல்லாரும் இருக்காங்க. போங்க. வெள்ளத்தாய் அம்மா நீங்க மட்டும் அன்னைக்கு வந்து பேசாட்டி என் புருஷர் மனசு மாறி இருக்கவே மாட்டாரு. என் தம்பி இருக்கானே மாறவே விட்டுருக்க மாட்டேன். ஆமா 4 வார்த்தை பேசினாலும் நீங்க நறுக்கட்டின்னு சொன்ன வார்த்தை தான் அவருக்கு புத்தி கொண்டு நம்ம பிள்ளைங்கிற உணர்வை தூண்டுச்சு. இல்லாட்டி இப்படி சந்தோஷம் கிடைச்சிருக்குமா எனக்கு? என் மகதால சந்தோஷமா இருந்திருப்பாளா? உங்களுக்கு நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அட நீ வேற ஏத்தா அதையே சொல்லிவிட்டு நேத்து தான் சொன்னேன். அதையே திரும்ப சொல்லணுமாக்க? நம்ம வள்ளிக்குடி சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நம்மளாம் 6க்குள்ள 6. இன்னும் எல்லாரும் தாய் பிள்ளையே ஒண்ணும் பண்ணமா இருக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் நன்றி சொல்லுவியா? டூ மச். இது டூ மச். உங்க பாராட்டுறதும் அவங்க பாராட்டு வேணாம்னு சொல்றதும் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. அம்மா வாமா போலாம். அம்மா அப்புறம் அங்க போயிட்டு வரட்டுமா? ஆமா மதியம் வர சொல்லியிருக்காங்கல்ல, வந்துருங்க வீட்டு பக்கம். வந்துருங்க. சம்மந்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீங்களாம் வருவீன்னு. மறக்காம வந்துருக்க. குழப்பத்துல டென்ஷன்ல நகத்தை வேற கடிச்சுட்டனே. எரியுதே. சித்ரா அடியே சித்ரா என்ன இங்கே வந்து நிக்கிற? நான் கடவே தேடிட்டு வரேன். எங்கிட்ட கொல்லப்புறத்துல வந்து நிக்கிற. அடியா என்ன இவ? அடியலே